ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி சேலமா 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவுக்கு சுகர், கரெக்டான மெஷர்மெண்ட். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க முந்திரி பருப்பு, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் மாறி வரணும்னு அவசியம் கிடையாது. வறுத்து வந்ததுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு செய்யும்போது தேங்காய் பர்ஃபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வேறொரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, இதுக்கு பாகுபதெல்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நொர பொங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் வந்து அந்த சுகர் சிரப்பில் நல்லா வெந்து வரணும். இது நல்லா திக்கானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி ரவை, அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா திக்கானது ஒரு ட்ரேல நெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா பிளேட்ல நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது அது கூட சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி.